ஹாய் ஆல். ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம ப்ரெட்டை வச்சு குலாப் ஜாமுன் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் நான் 5 to 6 ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 6 ப்ரெட் ஸ்லைஸ் வச்சு நம்ம ஒரு 20 பால்ஸ் பண்ணலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் தி சைஸ் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது தான். ப்ரெட்டில் இருக்க இந்த கார்னர் பார்ட்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்போது இந்த கார்னர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா ஒரு பவுடர் ஃபார்முக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லம்ப்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இப்போது நல்லாவே கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த பவுடர் மாதிரி இருக்க டெக்ஸ்சர். இப்போ இது ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆல்ரெடி காய்ச்சி வச்சு ஆறின பாலை நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது நம்ம தேவையான அளவு நமக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹார்டாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். அண்ட் ஸ்டார்டிங்லேயே மில்க் நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையாக இருந்தால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதோட டெக்ஸ்சர் ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக பால்ஸ் உடஞ்சிடும். ஸோ அதனால தான். ஸோ இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சாஃப்டாகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் இதில் நான் கீ ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes அப்படியே வச்சிடுறேன். ஸோ தட் அந்த மாவு கொஞ்சம் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் போகணும். அப்போ தான் குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக வரும். தென் 5 minutesக்கு அப்புறமா ரொம்ப ஜென்டலாக பால்ஸை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். மேக் ஷூர் அதில் எந்த ஒரு கிராக்ஸும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் நம்ம உருண்டை பிடிக்கும் போதே கிராக் வந்துச்சுன்னா அது ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கிராக் பெருசாகிடும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப் என்னென்னா, ரொம்ப ப்ரெஸ் பண்ணி நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணக்கூடாது. கொஞ்சளவுக்கு எவ்வளோ ஜென்டலாக பண்ண முடியுமோ அவ்வளோ அளவுக்கு ஜென்டலாகவே பண்ணுங்கள். பட் மேக் ஷூர் அந்த இடத்துல கிராக் இருக்கக்கூடாது அப்படின்னு மட்டும். ஏன்னா நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து உருண்டை பிடிக்கும்போது ரொம்ப சீக்கிரமாகவே அது உடஞ்சிடுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நான் இப்போ உருட்டியாச்சு. இதை நான் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ ஒரு பேனில் நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அது லைட்டாக சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன். ஸோ அந்த கேப்பில் சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டருக்கு 1 cup ஆஃப் சுகர் எடுத்து. உங்களுக்கு நிறைய சுகர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1.5 cup சுகர் கூட எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டருக்கு. அதில் ஒரு ஏலக்காய் போடுறேன். அண்ட் உங்களுக்கு கலர் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கேசரி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாஃப்ரான் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த மீடியம் ஹீட்டில் இருக்கும்போதே நான் இந்த பால்ஸை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். மேக் ஷூர் நீங்கள் ஃப்ளேம் எப்பவுமே ஹையில் கொண்டு போயிடாதீங்க. சீக்கிரம் கலர் வந்துடும். பட் ஆனால் உள்ளே அந்த அளவுக்கு வெந்திருக்காது அண்ட் ஈஸியாக பிரேக் ஆகும். அண்ட் சுகர் சிரப்போட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு ட்ராப் சுகர் சிரப் எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணியில் விடும்போது அது கரையக்கூடாது. அப்படியே அந்த பிளேஸ்லேயே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் சுகர் சிரப்பை இறக்கி வச்சிடலாம். ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி லைட் கோல்டன் கலர் வந்துடுச்சு. ஸோ நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச சுகர் சிரப்பில் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 2 hours நல்லா சோக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக யம்மியாக ஜூஸியாக குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.